இந்த மூட்டுக்குள்ள இருந்து வந்த கடக்க முடக்குன்ற சவுண்டும் காரணமே இல்லாம வந்த மூட்டு வலியும் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. மனசே விட்டு போனாலும் பீரோவே நடந்து எம்ஆர்ஐ ஆனாலும் வலி மட்டும் போகாம அவதிப்படுறீங்களா? இதுதாங்க மெக்கானிக்கல் நீ பெயின் வாங்க பார்த்தோம். தொடை எலும்பும் கால் எலும்பும் சேர்ந்து உருவாக்கப்படுதுங்க. இது ரெண்டும் எலும்பு தான். இதை ஆப்ரேட் பண்றதே சுத்தி இருக்கிற மசில்ஸ் தான். அதே மாதிரி இந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையில வெயிட் போய் வீரன் டேராகி வலி வரக்கூடாதுன்னு நிறைய சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. நம்மளோட மசில் வீக் ஆனாலோ டைட் ஆனாலோ இந்த காலுக்கு போற ஃபோர்ஸோட அளவு அதிகமானதுனாலதான் நிறைய நேரத்துல வலி வருது. அதனாலதான் எக்ஸ்ட்ரா எம்ஆர்ஐ நார்மலா இருக்கு, ஆனா வலியோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எக்ஸசைஸாலோ மேனுவல் தெரப்பியால தான் சரி பண்ண முடியும். எக்ஸசைஸ் சொல்ற நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா வாழுங்க. ஒரு பக்கத்தை மூட்டுக்கு கீழேயும் ஒரு பக்கத்தை உள் தொடையிலையும் வச்சுட்டு நல்லா பிரஸ் பண்ணிட்டு காலை மடக்கி நீட்டுங்க. ஜாயிண்டோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது பண்றப்ப பெயின் ஃப்ரீயாவும் சிம்பிளாவும் மூவ் ஆகணுங்க. நம்பர் 2, இந்த மாதிரி ஒரு தலகாணி எடுத்து மூட்டு கடியில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணி நல்லா விடுங்க. நம்பர் 3, இங்க இருக்கிற மூட்டு சிப்புக்கு பேர் தாங்க பெட்டலா. இதை உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா மூவ் பண்ணுங்க. அப் அண்ட் டவுன் நல்லா மூவ் பண்ணுங்க. இதுதான் பெட்டலார் மொபிலைசேஷனுங்க. நம்பர் 4, இது மாதிரி பில்லோவை மடக்கி வச்சுக்கோங்க. லோவர் லெக் மட்டும் இது மாதிரி நல்லா மேல தூக்கி விடுங்க. இங்க இருக்க மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். நார்மலா படுத்துக்கோங்க. ஒரு காலை மடக்கிட்டு முட்டி மடக்காம காலை தூக்கிட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப் அண்ட் டவுன், இன் அண்ட் அவுட். ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூஸா பண்ணுங்க. ரெண்டு காலையுமே நீட்டி விடுங்க. ரிலாக்ஸ்டா காலை மடக்கிட்டு காலை முட்டி மடக்காம எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்கி விட்டு ரிலாக்ஸ்டா விடுங்க. முட்டி மடக்காம காலை நல்லா மேல தூக்குங்க, உடம்பு மூவ் ஆகாம. அதே இடத்துல வச்சுட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல மூவ்மெண்ட்டை கொடுங்க. உக்காந்துட்டு நல்ல கால்களை நீட்டி விடுங்க. நீட்டினதோட மட்டும் இல்லாம பாதத்தை நல்லா மூவ் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா ஜாயிண்டோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லைடிங், கிளைடிங், ரோலிங்ன்றது சப்கான்சியஸ் மூவ்மெண்ட்டுங்க. அது எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். மசில் ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த கிளைடிங்லாம் நடக்கிறதுக்கு ஈஸியா பண்ண வைக்க முடியும். நீயோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க. அப்பதான் சவுண்டும் வராது, வலியும் குறையும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பெயின் 95% ஆஃப் த பெயினுக்கு காரணங்க. இதுதான் மெக்கானிக்கல் நீ பெயின் சொல்லுவாங்க. அது மேனுவல் தெரப்பினாலையும் எக்ஸசைஸால மட்டும்தான் குறையும். அப்ராப்ரேட்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.